எனக்கு உங்களுக்கு தெரியாதுல்ல ஆட்டு சொரு கொடுத்து விட்டு நல்லா இருக்கு. இன்னைக்கு பார்க்க ஒரு மாட்டா இருக்கு, நாளைக்கு பார்க்க ஒரு மாட்டா இருக்கு. விடுங்க இது வருங்க. அந்த கரா குட்டி ஒன்று, அந்த கரா குட்டி ஒன்று, அந்த வெள்ளை குட்டி ஒன்று, அதெல்லாம் பொட்டை குட்டி பிடிச்சி வந்து இந்த நரப்புற குட்டி பொட்டை குட்டி ஆகாதுங்க. இதெல்லாம் பொட்டை இதெல்லாம் பொட்டை பொட்டை குட்டி. இதெல்லாம் எவ்வளோ? இதெல்லாம் தனியாக வாங்கினா 3000 பாருங்க. எல்லாம் ஆவரேஜ் அதை வைக்கல. எதை நான் எவ்வளோ போனாலும் 4 ரூபா கொஞ்சம் தனியாக பிடிச்சிக்க. அது 4 ரூபா போட்டு தனியாக பிடிச்சிக்கிறேன். எவ்வளோ போனாலும் ஆனால் சோடி 8 ரூபாய்க்கு வாங்குறேன், 10 ரூபாய்க்கு வாங்குறேன், 15 ரூபாய்க்கு வாங்குறேன், 4 ரூபாய் போட்டு பிடிச்சிக்க. குட்டி அதையும் ஆவரேஜ் பண்ணி பார்க்கணும்னே. இதுக்கு பண்ணி வச்சு பாரு சமமாக அந்த அந்த கரா குட்டி போய் குடி, அந்த நெத்தியோட குட்டி போய் குடி. என்ன பேசுகிறேன்? ஆடு பார்க்காம ஆடு வாங்குது. விட அறுத்து விடுவாங்க. கேட்டு போடுறேன். அறுக்கவா இல்லையா? சரி விடு, அவ்வளோதான். அதானா விட சொல்லுங்க பார்த்து. உங்களுக்கு தெரியும் அந்த நிலவரம் வச்சுக்கோங்க. ஆமாம், இந்த இதெல்லாம் பொட்டை குட்டிவேன். இது ஒன்று பொட்டை. அப்படியே வண்டியில் தூக்கி போடுங்க. 1 ரூபா பாய்க்கும். கையில் காசு வாங்கிக்க. பாய்க்கு வேணாம். நம்ம பாய்க்கு வியாபாரமே நம்மகிட்ட வேணாம். அது கூடவோ குறைவோ அது லாபமாக நடமா நான் பார்த்துக்கிறேன். ஆமாம், விட அறுத்து விடுவோம்னே. தீர்ற வியாபாரத்தை கிடைக்க வேணாம். தீர்ற வியாபாரம் இல்லை. அவர்கிட்ட கிடா குட்டி கிடக்கணும் பார்க்க வந்தா. பொட்டை குட்டி கிடக்கும். பொட்டை குட்டி மச்சினை கேட்குறாப்புல. முடியல. 10 ரூபாய்க்கு கேட்குறேன். 11 ரூபாய் கேட்டாச்சும் கொடுக்கலையா பொட்டை குட்டியை மட்டும்.